ஷலோம் ஷலோம் ஷலோம். இந்த காலை வேளையில் GI 611 சபையின் ஆன்லைன் சர்வீஸுக்கு உங்கள் யாவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். சங்கீதம் 152 இப்படியாக சொல்லுகிறது, அவருடைய வல்லமையுள்ள கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள், மாட்சிமை பொருந்திய அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள். அப்பா பிதாவே, இந்த வேலைக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த வேலையில் ரஜா எங்களை இம்மட்டும் நீங்கள் காத்து நடத்துனீங்களே, அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த நேரத்தில் உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும். நல்லவரே உம்மை துதிக்கிறோம், வல்லவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், வாக்கு மாறாதவரே உம்மை துதிக்கிறோம். இந்த ஆராதனை வேலையில் அப்பா உம்முடைய மகிமை எங்களை முழுவதுமாக நிறைக்கட்டும். ஆவியானவர் எங்களை இடைக்கட்டுங்க டாடி. இந்த ஆராதனை வேலையில் கட்டுகள் யாவும் அறுப்புண்டு போகட்டும். அப்பா, சாட்சியின் பகுதியை உங்களோட கரத்தில் நான் கொடுக்குறேன், நீங்கள் ஆசீர்வதிங்க. அப்பா, அந்த சாட்சியை கேட்குகிற ஒவ்வொரு அனைவரையும் நீங்கள் கட்டி எழுப்புங்க டாடி. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இந்த சாட்சி ஒரு அற்புதமாக மாறட்டும் டாடி. செய்திக்காக உங்களுடைய கரத்தில் நான் வருகிறோம். இந்த செய்தியின் வேலையில் ரஜா நீர் செய்தி கொடுக்க போகிற போதகரை மறைத்து அப்பா அவங்க வாயில் உம்முடைய வார்த்தையை போட்டு எங்களுடைய வாழ்க்கையை எல்லாவற்றையும் நீங்கள் மாற்றுங்க. நீங்கள் சொல்லியிருக்கீங்க, என்னுடைய வார்த்தைகளை அனுப்பி நான் அவர்களை குணமாக்குவேன் என்று சொல்லியிருக்கீங்க. அந்த வல்லமையுள்ள வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையில் அப்பா குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாக மாற்றட்டும். வியாதிகள் மறையட்டும், சுகம், வாழ்வு, பலன், ஜீவன் அனைத்தும் உண்டாகட்டும். ஆன்லைன் சர்வீஸை கலந்து கொள்ளுகிற ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. அப்பா, இதன் மூலம் உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கர்த்தாவே இது ஒரு எழுப்புதலை உண்டாகட்டும். நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சகல துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். என்னாகமம் 10:10 சொல்லுகிறது, உங்கள் மகிழ்ச்சியின் நாளிலே பூரிகைகளை ஊத வேண்டும் என்று. நாமும் இக்காலத்தை ஊதி ஆராதனையை ஆரம்பிப்போம் வாருங்கள். அல்லேலூயா. ஷலோம் தேவஜனமே, ஒரு சங்கீதத்தை வாசித்து இன்றைய ஆராதனையை நாம் துவக்கலாம். சங்கீதம் 121. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கின்றேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாயிருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே வானமும் பூமியும் படைத்த எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பேன். எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பேன். எனக்கு
ஆத்துமாவை காக்கும் என் தேவன் தீங்கும் என்னை அணுகாமல் போக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலாய் போக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலாய் எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏழுப்பே எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. यहोवा का धन्यवाद करो क्योंकि वह भला है और उसकी करुणा सदा की है। यहोवा के छुड़ाए हुए ऐसा ही कहे जिन्हें उसने द्रोही के हाथ से दाम देकर छुड़ा लिया है और उन्हें देश देश से पूर्व पश्चिम उत्तर और दक्षिण से इकट्ठा किया है। आमीन। तू जो कह दे मैं करूँगा, तेरे राहों पर मैं चलूँगा, तेरे चरणों में ही रहूँगा मेरे प्यारे यीशुवे। तू जो कह दे मैं करूँगा, तेरे राहों पर मैं चलूँगा, तेरे चरणों में ही रहूँगा मेरे प्यारे यीशुवे। आराधना यीशु तुझे, आराधना यीशु तुझे, आराधना यीशु तुझे, आराधना यीशु तुझे। अद्भुत तेरे पैर जो लहरों पर चले, आगे चलते हैं मेरे, मुझे चिंता नहीं है। डांटा आंधियों को जिन वचनों से प्रभु, साथी मेरा है वही, मुझे चिंता नहीं है। अद्भुत तेरे पैर जो लहरों पर चले, आगे चलते हैं मेरे, मुझे चिंता नहीं है। डांटा आंधियों को जिन वचनों से प्रभु, साथी मेरे हैं वही, मुझे चिंता नहीं है। आराधना यीशु तुझे, आराधना यीशु तुझे, आराधना यीशु तुझे, आराधना यीशु तुझे। நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே। நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே। ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே। நீ சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே। கடலின் மீது நடந்திட்ட
அற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதால் எனக்கு இல்லை கவலை. காற்றையும் கடலையும் அதட்டிய அற்புத வார்த்தைகள் எந்த துணையாய் நிற்பதால் எனக்கு இது கவலை. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. லா 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 லா. ஓ இயேசு ராஜா, இயேசு ராஜா, இயேசு ராஜா. Oh, give thanks unto the Lord, for he is good, for his mercy endureth forever. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. Let the redeemed of the Lord say so, whom he hath redeemed from the hand of the enemy, கர்த்தரால் சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு and gathered them out of the lands from the east and from the west, from the north and from the south. கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசங்களிலும் இருந்து சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி சொல்ல கடவர்கள். அப்பா பிதாவே, இந்த ஆராதனையை ஏற்றுக்கொள்ளும் ராஜா, உம் நாமத்தின் மகிமைக்காக இதை ஏறெடுக்கிறோம் ஐயா. உம் நாமம் மட்டுமே மகிமைப்படட்டும், நீர் மட்டுமே உயர்த்தப்படுவீராக. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் கோடா கோடியாய் பெருக செய்வீராக. நன்மைகளும் கிருபைகளும் தொடர்வதாக. இந்த ஆராதனையை உம் பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஷாலோம், வெல்கம் டு தி டெஸ்டிமனி டைம். இப்போது நம்ம மத்தியில் அருமையான தம்பதியர் வந்திருக்காங்க, அவங்கள நம்ம வெல்கம் பண்ணிடலாம். சோத்திரம் பிரதர். சோத்திரம் பிரதர். சோத்திரம் சிஸ்டர். சோத்திரம் பிரதர். பிரதர், உங்களை பற்றி நீங்கள் அறிமுகப்படுத்திங்க பிரதர். பிரதர், என் பேர் வந்து ஜோசப்பு, என் மனைவி பேர் வந்து அன்னாள். எனக்கு 2 பெண் பிள்ளைங்க இருக்காங்க. நாங்கள் வந்து சேக்காட்டு பகுதியிலேருந்து வந்திருக்கோம். ஒரு பொண்ணு காலேஜ் படிக்கிறா, ஒரு பொண்ணு வந்து 9th படிக்கிறான். நான் வந்து சொந்தமாக ஒரு ஃபோட்டோகிராஃப் ஸ்டுடியோ வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன். சிஸ்டர், நீங்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க அதை பற்றி சொல்லுங்கள் சிஸ்டர். பிரதர், நாங்கள் வந்து 98 ரட்சிக்கப்பட்டேன். சின்ன வயசுலேருந்து எனக்கு ஹார்ட் பேஷண்ட்டு, ரொம்ப பயமாக இருக்கும், அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் இருக்கும். திருமணம் அப்புறம் இவரை நான் ஆசைப்பட்டு இவரை பார்த்து திருமணம் பண்ணிக்கிட்டு நாங்கள் தனியாக வாடகை வீட்டில் இருந்தோம். இருக்கும்போது ரொம்ப பயமாக இருக்கும், அடிக்கடி பலவீனமாக இருக்கும். சோர்ந்து போகிற நேரத்தில் எங்கள் ஆவிக்குற தாய் வந்தாங்க. வந்து ஆண்டவரோட அன்பை பற்றி சொன்னாங்க. அம்மா, நீ சோர்ந்து போதாதம்மா, ஏசப்பா தான் உன்னை ஆதரிப்பார், யார் உன்னை கைவிட்டாலும் ஏசப்பா கைவிட மாட்டேன் நீ ஆவிக்குற தாய் சொன்னாங்க. அப்போ ரொம்ப பயந்துருக்க நேரத்தில் கல்யாணம் ஆகி 3 மாதத்தில் பாப்பா மாதமாயிட்டேன். ஆனால் டாக்டர் சொன்னாங்க, நீங்கள் வந்து இந்த பிரசவத்துக்கு உங்கள் உடம்பு ரொம்ப பலவீனமாக இருக்குது நீங்கள் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ என் கணவனார் வந்து ஆண்டவரை பற்றி சொல்லுவார். ஆண்டவர் ஏற்றுக்கம்மா, இந்த சத்தியத்தை பற்றி ஏசப்பா பற்றி சொல்லுவார். அதுபடி நான் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டேன் பிரதர். பிரதர், நீங்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க அதை பற்றி சொல்லுங்கள் பிரதர். பிரதர், நான் எங்கள் மாமா வந்து சர்ச்சுக்கு போகிறவர். அவர் மூலியமாக வந்து நான் திருமலை வயல் சர்ச்சுக்கு போவேன். அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் எங்கள் சேக்காட்டே ஜீவாத்தி சாப்பி இருக்கும்போது நானும் என் மனைவியும் நாங்கள் ஜீவாத்தி சாப்பி போய் ரட்சிக்கப்பட்டோம். நாங்கள் அங்கேயே ஞானஸ்தானம் எடுத்துட்டோம். சிஸ்டர், கர்த்தர் உங்களுக்கு செய்த அற்புதத்தை பற்றி சாட்சியாக சொல்லுங்களேன் சிஸ்டர். கர்த்தர் என் வாழ்க்கையில் அற்புதம் செஞ்சாருன்னா,
நான் வந்து டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு பெரிய மகா கன்சர்ன் இருக்கும்போது டாக்டர் சொன்னாங்க, உங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணி தான் பாப்பா எடுக்கணும், உங்கள் ஆற்று அவ்வளோ பலவீனமாக இருக்குன்னு டாக்டர் சொன்னாங்க. நான் வந்து ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன், ஏசப்பா எனக்கு நார்மலாக நல்லபடியாக டெலிவரி ஆச்சுன்னா நாங்கள் இருந்து ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தோம். என் கணவனார் சொன்னார், நீ வந்து ஜெபம் பண்ணு, நார்மலாக ஏசப்பா உனக்கு டெலிவரி கொடுத்தாங்கன்னா ஞானஸ்நானம் எடுத்துக்கலான்னு என் கணவனார் பொருத்தனை பண்ணார். ஆனாலும் டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, இல்லை இது பெரிய ஆப்ரேஷன் தான், உங்கள் ஆற்று ரொம்ப வீக்காக இருக்குது, ஆப்ரேஷன் தான் சொல்லி முடிவு எடுத்துட்டு எனக்கு பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் தேட்டருக்கு போகிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. ரெடி பண்ணி தான் நான் அந்த நேரத்தில் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணியிருந்தேன், ஏசப்பா நார்மலாக பிறந்தா நான் ஞானஸ்தானம் எடுக்குன்னு பொருத்தனை பண்ணேன். அந்த நேரத்தில் எங்கள் ஆவிக்குறி தாய் தகப்பனும் சொன்னாங்க, அம்மா நீ அது எதை பற்றி பயப்படாத, ஏசப்பா உனக்கு நார்மலாக தான் குழந்தைய கொடுப்பாருன்னு சொன்னாங்க. நான் ஆண்டவருக்குள்ளே என் கணவனாரும் ஆவிக்குறி தகப்பன்னு சொல்லும்போது அதிகமான எனக்கு ஒரு விசுவாசம், ஏசப்பா எனக்கு நார்மலாக அந்த டெலிவரி கொடுத்தாங்கன்னா நான் ஞானஸ்தானம் எடுத்துன்னு ஒப்பு கொடுத்துட்டேன். அதே மாதிரி ஆண்டவர் கிருபையில் நைட்டெல்லாம் ஆப்ரேஷன் சொன்னாங்க. விடிய காலம் ஆப்ரேஷன் தேட்டருக்கு கூட்டு போகும்போது கர்த்தர் கிருபையினால் பாப்பா நார்மலாக பிறக்க கர்த்தர் கிருபை செஞ்சார். கர்த்தருக்கு நன்றி. கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மையை சாட்சியாக சொல்லுங்கள் பிரதர். பிரதர், நாங்கள் அந்த ஃபஸ்ட்டு அந்த பாப்பாக்கே அப்படி இருக்கும்போது ரெண்டாவது பாப்பா கன்சீவ் ஆகி போச்சு. அதுக்கப்புறம் டாக்டருங்க வந்து இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் நாங்கள் ஆண்டவர் மேலே பாரத்தை வச்சு ஆண்டவர் சுகப்பிரசவத்தை கடவுள் கொடுத்தாரு. அந்த குழந்தை கொடுத்தது மூலயமா அந்த நோயும் குணப்படுத்தினார் ஆண்டவர். குணப்படுத்தினால நாங்கள் வந்து ஆண்டவருக்கு ரொம்ப இதுவாக இருந்து எனக்கு அந்த ஸ்டுடியோவிலையும் வந்து எனக்கு அன்னன்னைக்கு தேவையான பிஸ்னஸை வந்து ஆசீர்வதிச்சார். அதில் வந்த வருமானத்தை என் மனைவி கையில் கொடுத்துடுவேன். என் மனைவியும் வந்து அந்த வருமானத்தை சேமித்து வைப்பான். அந்த சேமிச்சில் வந்து முதல்ல வந்து ஆண்டவருக்கு தசம காணிக்கையை எடுத்து வச்சுருவாங்க. மீதி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைப்பாங்க. அந்த சேமிப்பில் வந்து கொஞ்சமாக சேர்த்து வச்சு நாங்கள் 2 அடுக்கு மாடி வீடு கட்டி கொடுத்தார் ஆண்டவர். கட்டி கொடுத்ததுனால எங்கள் ஆண்டவருக்கு கோடி சோத்திரம். அது மட்டும் இல்லாமல் புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்ற அந்த வசனத்தின்படி எங்களுக்கு ஆண்டவர் எவ்வளோ நன்மைகளை செஞ்சுருக்காரு. கர்த்தருக்கு கோடி சோத்திரம். கர்த்தருக்கு நன்றி. கர்த்தருடைய வசனம் இப்படியாக சொல்கிறது. சங்கீதம் 28:7, கர்த்தர் என் பலனும் என் கேடகமாய் இருக்கிறார், என் இருதயம் அவரை நம்பி இருக்கிறது, நான் சகாயம் பெற்றேன், ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். பிரதர், சிஸ்டர், உங்களுடைய சாட்சியை கேட்டேன், ரொம்ப அருமையாக இருக்குது பிரதர். ஆண்டவரின் உள்ளத்திலிருந்து நன்றியோடு துதிக்கிறேன் பிரதர். என்ன நேயர்களே, நம்ம அவர் அருமையான சாட்சியை கேட்டோம். ஆண்டவர் அவங்கள எப்படி வழி நடத்தினார், எப்படி அவங்களுக்கு ஜீவனை கொடுத்தாரு, 2 குழந்தைகளை கொடுத்தாரு, வேலையில் ஒரு தனி பிஸ்னஸ் செய்ய கிருபை தந்தார், அவர் 2 அடுக்கு மாடி கட்ட கிருபை தந்து அவங்களை எவ்வளவா ஆசீர்வதித்தார். அவர் ஆண்டவர் அவங்க உண்மையாக தேடி பரிபூர்ண ஆசீர்வாதத்தில் பெற்றாங்க. ரொம்ப கர்த்தருக்கு கோடி சோத்திரம். தேவஜனமே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய செய்திக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 28-29 வசனம் இப்படியாய் சொல்கிறது. எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து, எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி, எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். Whom we preach, warning every man and teaching every man in all wisdom, that we may present every man perfect in Christ Jesus, whereunto I also labor, striving according to his working, which worketh in me mightily. இயேசு எந்தன் வாழ்வில் பலனானார், எனக்கென்ன ஆனந்தம். இயேசு எந்தன் வாழ்வில் பலனானார், எனக்கென்ன ஆனந்தம். இயேசு எந்தன் வாழ்வில் பலனானார், எனக்கென்ன ஆனந்தம். எந்தன் வாலிப காலமெல்லாம்
எந்தன் வாழ்க்கையின் துணையானார். எந்தன் வாலிப காலமெல்லாம் எந்தன் வாழ்க்கையின் துணையானார். நாமமே தழைத்தோங்க நான் பாடுவேன் உமக்காக. எந்த இதயமே உம்மை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும். 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 தேவஜனமே, இன்றைய செய்தியினுடைய தலைப்பு தேவனுடைய ராஜ்யத்தில் முதலீடு செய்யும் முறை. த மெத்தட் ஆஃப் இன்வெஸ்டிங் இன் த கிங்டம் ஆஃப் காட். தேவனுடைய ராஜ்யத்தில் முதலீடு செய்யும் முறை. இதை மல்கியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது எனக்கு இந்த தலைப்பை கர்த்தர் கொடுத்தார். காரணம், இந்த வாரம் நம்முடைய ஆலயத்தில் மல்கியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகத்தை நாம் படித்து கொண்டிருக்கிறோம். இந்த மல்கியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் இப்பொழுது படிக்கப் போகிறோம். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டகசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். Bring ye all the tithes into the storehouse, that there may be meat in my house, and prove me now herewith, saith the Lord of hosts, if I will not open you the windows of heaven and pour you out a blessing, that there shall not be room enough to receive it. இந்த வசனம் எதை சொல்கிறது என்றால், கர்த்தர் தம்முடைய மக்களை ஆகிலும் இஸ்ரவேலர்களை, நீங்கள் என்னுடைய ஆலயத்துக்கு தசம பாகத்தை கொண்டு வாருங்கள். ஏன்? அந்த ஆலயத்தில் ஆகாரத்துக்கு குறைவு ஏற்படக்கூடாது, பற்றாக்குறை ஏற்படக்கூடாது, கொண்டு வாருங்கள் என்று வேதத்தின் பழைய ஏற்பாடில் கடைசி புஸ்தகமாய் இருக்கிற மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் தேவன் பேசியிருந்தார். தசம பாகம் என்றால் என்ன? வாட் இஸ் டயத்? A tithe is a 1/10 part of something paid as a contribution to the temple of God in biblical times. Historically, tithes were required to be paid in all kinds such as income, agricultural produce and cattle. வேத வரலாற்று ரீதியாக தசம பாகம் என்பது ஒவ்வொரு வகையான பொருட்களிலும், அது வருமானமோ ஆடு மாடு முதலியான மந்தையோ விளைச்சலிலோ 10ல் ஒரு பகுதி ஆலயத்துக்கு காணிக்கையாக செலுத்துவதாகும். Today's world, tithes are normally voluntary and paid in cash or checks. இன்றைய உலகத்தில் தசமபாகம் பொதுவாக மக்கள் தானாக முன்வந்து பணம் அல்லது காசோலைகளில் செலுத்தப்படுகிறதாய் இருக்கிறது. பல ஐரோப்பிய நாடுகள் தங்கள் தேசிய தேவாலயத்தை நிதி ரீதியாக ஆதரிக்க வரி அமைப்புடன் இணைக்கப்பட்ட தேவாலய வரியையே விதிக்கின்றன. Several European countries impose a church tax linked to the tax system to financially support their national church. ஆக டயத் என்றாலே சபைக்கு கொடுக்கிறது, ஆண்டவருடைய ஆலயத்துக்கு கொடுப்பது என்பதாக போகிற இந்த காலகட்டத்தில் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் தசம பாகத்தின் அமைப்பு என்ன? The tithing system in the Old Testament, பழைய ஏற்பாட்டின் தசமபாக அமைப்பை பற்றி பார்க்கும்பொழுது, இந்த பழைய ஏற்பாட்டு தசமபாகத்தின் அமைப்பை உங்களுக்கு சொல்கிறேன்னு கேளுங்க. இஸ்ரவேலர்கள் மொத்தம் 12 கோத்திரத்தை சார்ந்தவர்கள். இந்த 12 கோத்திரத்தில் லேவி என்பவனை கர்த்தர் பிரித்தெடுத்து மீதி உள்ள 11ஐயும் 12ஆய் மாற்றுகிறார். யோசேப்புடைய 2 பிள்ளைகள் எப்ராயிம் மனாசேவை சேர்த்து கொள்கிறார். யோசேப்பை வெளியெடுக்கிறார், லேவியை வெளியெடுக்கிறார். 10 ஆகிறது. மறுபடியும் யோசேப்புடைய 2 பிள்ளைகளை உள்ளே சேர்க்கிறார். 12 கோத்திரங்கள் ஆகிவிட்டன. லேவி வெளியே இருக்கிறான். இந்த 12 கோத்திர ஜனங்களையும் ஒன்றாய் திரட்டி இவர்களுக்கு தான் இஸ்ரவேலர்கள் என்று பெயரிடப்பட்டிருக்கிறது. நீங்கள் என்னாகமம் 1ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தை படித்தீர்கள் என்றால் 6,03,550 பேர் லேவி கோத்திரத்தை கணக்கு வைக்காதபடி இவ்வளவு பேர் எகிப்திலிருந்து இஸ்ரவேலுக்கு அதாகிலும் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு சென்றார்கள். அந்த 12 கோத்திரத்தாருடைய பெயர் ரூபன், சிமியோன், யூதா, இசக்கார், ஜெபுலோன், பெஞ்சமின், தான், நப்தலி, காத்,
ஆஷேர், எப்ராஹிம், மனாசே. 12 கோத்திரத்து மக்கள். இந்த 12 கோத்திரத்து மக்களும் தொழில் செய்யலாம். they can do any occupation, எந்த தொழில் வேணுமாலும் அவர்கள் செய்யலாம். ஆனால் இந்த லேவியனாய் இருந்தவன் அவன் தொழில் செய்யக்கூடாது, அவன் ஆலயத்தில் வேலை செய்ய வேண்டும். மற்றொன்று, இந்த 6,03,550 பேர் இருக்கிறார்களே, இவர்களுக்குள்ளே ஊடுருவி போய் கர்த்தருடைய வசனத்தை போதிக்க வேண்டும் இந்த லேவியர்கள். இவர்களுக்கு வேலையே ஆண்டவருடைய வசனத்தை போதிப்பது. அப்போ எப்படி பாஸ்டர் இந்த லேவியர் இவன் வேலைக்கும் போக மாட்டாங்க, இவங்களுக்கு எப்படி வருமானம் என்றால், இவர்களுக்கு வருமானம் கொடுப்பதற்காக கர்த்தர் ஆரம்பித்து வைத்த அந்த சிஸ்டம் தான் டயத்திங் சிஸ்டம். இஸ்ரவேலரே, நீங்கள் எல்லாரும் லேவி கோத்திரத்தானுக்கு தசம பாகத்தை கொடுங்கள் என்று சொன்னார். என்னாகமம் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் படிக்கிற கேளுங்க. இதோ லேவியின் புத்திரர் ஆசரிப்பு கூடாரத்தின் பணிவிடையை செய்கிற அவர்களுடைய வேலைக்காக இஸ்ரவேலுக்குள்ளவை எல்லாவற்றிலும் தசம பாகத்தை அவர்களுக்கு சுதந்திரமாக கொடுத்தேன். 12 கோத்திரத்து ஜனங்களும் லேவிக்கு தசம பாகம் கொடுக்க வேண்டும், 10இல் 1 தர வேண்டும். லேவி அவன் சந்தோஷமாய் செல்வ செழிப்பாய் ஆசீர்வாதத்தோடு வாழ்ந்து கர்த்தருடைய வசனத்தை 12 கோத்திரத்தார்க்குள்ளவும் பிரவேசித்து சந்தோஷமாய் வசனங்களை போதித்து கொண்டே இருப்பான். ஆண்டவருடைய ராஜ்யம் வளர்வதற்கு காரணமாய் இருப்பான். ஆக தசமபாகம் என்பது 10இல் 1 முழு இஸ்ரவேலரும் லேவி கோத்திரத்துக்கு கொடுக்க வேண்டியதாக இருந்தது. இந்த லேவி கோத்திரத்தில் ஆரோனுடைய வம்சம் ஒன்று இருந்தது. ஆரோனும் அவனுடைய பிள்ளைகளும். இந்த லேவியர்கள் இஸ்ரவேலர்கள் கையில் தசம பாகத்தை வாங்கி அவங்க கையில் வந்த பணத்தில் 10% ஆசாரியர்களுக்கு கொடுப்பாங்க, ஆரோனுடைய வழியில் பிறந்தவர்களுக்கு. இதை என்னாகும் 18:28 இப்படியே சொல்கிறது. தி லிவைட்ஸ் வில் கிவ் tithe to the priests. இப்படியே நீங்கள் இஸ்ரவேல் புத்திரர் கையில் வாங்கும் தசம பாகமாகிய உங்கள் பங்குகளில் எல்லாம் நீங்களும் கர்த்தருக்கு என்று ஒரு படைப்பை ஏறெடுத்து படைத்து அந்த படைப்பை ஆசாரனாக ஆரோனுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். ஆக மக்கள் லேவியருக்கு கொடுக்குறாங்க, லேவியர் ஆசாரியருக்கு கொடுக்குறாங்க, எல்லாருமே சேர்ந்து ஆலயத்துக்கும் காணிக்கை கொடுப்பாங்க. Now the priest will give tithe to the temple of God. இதை பற்றி அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நெகேமியா 10:37-39 வரைக்கும் படிக்கலாம். திரும்பவும் சொல்ற கேளுங்க. 12 கோத்திரத்து மக்கள் லேவிக்கு தசமபாகம் கொடுப்பாங்க. லேவி ரிச்சா மாறுவான், அவன் ஆண்டவருடைய ஊழியத்தை மட்டும்தான் செய்வான். இந்த லேவி ஆசாரியருக்கு தசமபாகம் கொடுப்பான், அந்த ஆசாரியர்கள் சந்தோஷமாக வாழ்வார்கள், செல்வ செழிப்பாக வாழ்வார்கள். இந்த 3 பேருமே சேர்ந்து ஆண்டவருடைய ஆலயத்துக்கு காணிக்கைகள் கொடுப்பாங்க. இந்த ஆசாரியர்கள் தங்களுடைய தசம பாகத்தை ஆலயத்துக்கு கொடுப்பார்கள். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இது மட்டும் அல்லாதபடி தசம பாகத்தை பற்றி படித்தோம் என்றால் 3 வகையான தசம பாகங்கள் இருந்தன. There were 3 kinds of tithes in the Old Testament law. Each one of these had a definite purpose. And although not all of them are enjoined upon the New Testament Christian, the study of the significance of each is highly recommended. பழைய ஏற்பாட்டு காலங்களில் உண்மையில் 3 வகையான தசம பாகங்கள் இருந்தன. இவை ஒவ்வொன்றுக்கும் ஒரு திட்டவட்டமான நோக்கம் இருந்தது. மேலும் அவை அனைத்தும் புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவரிடம் கட்டளையிடப்படவில்லை என்றாலும் ஒவ்வொன்றின் முக்கியத்துவத்தையும் ஆய்வு செய்வது மிகவும் பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. நாம் புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்களாக இருக்கபடினால அது என்ன பாஸ்டர் இந்த 3 டயத் என்பதை பற்றி பார்க்கலாமா? பாருங்க, 3 விதமான தசம பாகங்கள். நம்பர் 1, தி லிவைட்டிக்கல் ஆர் சேக்ரெட் டயத், லேவியருக்குரியது அல்லது பரிசுத்த தசம பாகம். என்னாகமம் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தையும் 24ஆம் வசனத்தையும் படித்தால் இப்படி தெரியும். இதோ லேவியின் புத்திரர் ஆசரிப்பு கூடாரத்தின் பணிவிடையை செய்கிற அவர்களுடைய வேலைக்காக இஸ்ரவேலுக்குள்ளவைகள் எல்லாவற்றிலும் தசம பாகத்தை அவர்களுக்கு சுதந்திரமாக கொடுத்தேன். வசனம், இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கும் படைப்பாகிய தசம பாகத்தை லேவியருக்கு சுதந்திரமாக கொடுத்தேன். ஆகையால் இஸ்ரவேலரின் புத்திரரின் நடுவே அவர்களுக்கு சுதந்திரம் இல்லை என்று அவர்களுக்கு சொன்னேன் என்றார். ஆக முதல், the sacred tithe belongs to the Levites. இன்னொரு விதமான டயத் இருப்பதாக வசனம் சொல்கிறது. அது என்னவென்றால் the tithe of the feast, பண்டிகைகளின் தசம பாகம். பண்டிகைக்கு போகும்போது தசம பாகத்தை கொண்டு போக வேண்டும். அது என்ன பார்ப்போம். உபாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 22 27 வசனம் முடிய, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு எப்பொழுதும் பயந்திருக்க பழகும்படி வருஷந்தோறும் நீ விதைக்கிற விதைப்பினாலே வயலிலே விளையும் எல்லா பலனிலும் தசம பாகத்தை பிரித்து உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே உன் தானியத்திலும் உன் திராட்சரசத்திலும் உன் எண்ணெயிலும் தசம பாகத்தையும் உன் ஆடு மாடுகளின் தலையீற்றுகளையும் அவருடைய சந்நிதியில் புசிப்பாயாக. உன் தேவனாய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும் காலத்தில் உன் தேவனாய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொண்ட ஸ்தானம் உனக்கு வெகு தூரமாய் இருக்கிறதினால் வழி பிரயாணத்தின் வெகு தொலைவில் நிமித்தம் நீ அதை கொண்டு
கொண்டு போக கூடாதிருக்குமானால் அதை பணமாக்கி பணமுடிப்பை உன் கையிலே பிடித்து கொண்டு உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொண்ட ஸ்தலத்திற்கு போய் அங்கே உன் இஷ்டப்படி ஆடு மாடு திராட்சரசம் மதுபானம் முதலான சகலத்தையும் பணம் கொடுத்து வாங்கி உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் நீயும் உன் குடும்பத்தாரும் உன் வாசல்களில் இருக்கிற லேவியனும் புசித்து சந்தோஷப்படுவீர்களாக. லேவியனுக்கு உன்னோடைய பங்கு சுதந்திரம் இல்லாதபடியால் அவனை கைவிடாயாக. செகண்ட் டைப் ஆஃப் டயத் வந்து பண்டிகைக்கு கொண்டு போகிற டயத். போகும்போது அந்த இடத்துல நீ உன் லேவியனோட சேர்ந்து சாப்பிடு, உன் குடும்பத்தாரோட சேர்ந்து சாப்பிடு, ஆலயத்தில் போய் சாப்பிடு என்று இரண்டாவது வகை டயத்தை பற்றி பேசினார். மூன்றாவது டயத் பாருங்க, த டயத் ஃபார் த புவர், ஏழைகளுக்கு கொடுக்கப்பட வேண்டிய தசம பாகம். இதையும் உபாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 28-29 வசனம் சொல்கிறது. 3ஆம் வருஷத்தின் முடிவிலே அவ்வருஷத்தில் உனக்கு வந்த பலன் எல்லாவற்றிலும் தசம பாகத்தை பிரித்து உன் வாசல்களில் வைக்க கடவாய். லேவியனுக்கு உன்னுடைய பங்கும் சுதந்திரம் இல்லாதபடியால் அவனும் உன் வாசலில் இருக்கிற பரதேசியும் திக்கற்றவனும் விதவையும் வந்து புசித்து திருப்தி அடைவார்களாக. அப்போது உன் கை செய்யும் வேலையெல்லாம் தேவனாய் கர்த்தர் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். 3 விதமான டயத்தை பார்த்தோம். லேவியனுக்கு கொடு, பண்டிகைக்கு கொண்டு போ, ஏழைகளுக்கும் விதவைகளுக்கும் கொடு என்று சொன்ன தேவன் God insisted about tithing, தசம பாகத்தை பற்றி வலியுறுத்தினார். மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தில் அதிகமாக வலியுறுத்தினார். மன்னிக்கும், மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து அதிகமாக வலியுறுத்தினார். 8ஆம் வசனத்திலிருந்து பார்த்தோம் என்றால் இஸ்ரவேலே நீ மனம் திரும்ப வேண்டும் என்று சொன்னார். 3:8-12 வரைக்கும் படிக்கிற கேளுங்க. மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும் காணிக்கைகளிலும் தானே. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மீது ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவைகளை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன். அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அழிப்பதில்லை. வெளியில் உள்ள திராட்சை கொடி பழமில்லாமற் போவதும் இல்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது எல்லா ஜாதிகளும் உங்களை பாக்கியவான்கள் என்பார்கள். தேசம் விரும்பப்படத்தக்கதாய் இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். Will a man rob God? மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? பாஸ்டர் என்ன பேசுறார் ஆண்டவர் இதுல? மல்கியா 3:8 மனுஷன் தேவனை வஞ்சிக்கிறானா? God called it robbery because they had unlawful possession of what belonged to God. தேவனுக்கு சொந்தமானதை அவர்கள் சட்டவிரோதமாக வைத்திருப்பதால் தேவன் அதை வஞ்சனை என்று அழைத்தார். It wasn't because only the tithes and offerings belong to God. In fact, everything we have belongs to God. மகனே மகளே, அவருக்கு கொடுக்க வேண்டிய 10 தசம பாகம் தான் அவருடையது என்று அல்ல, உன் கையில் இருப்பதெல்லாம் அவருடையது தான். வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 24:1, பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. சகலமும் கர்த்தருடையதாம். தசமமாக மட்டும் இல்லை, எல்லாமே அவருடையது. கர்த்தர் நம்ம கையில் அந்த பணத்தை கொடுத்து, பொருளை கொடுத்து, ஆஸ்தியை கொடுத்து, இதை அனுபவி, இதை ஆண்டுக்கொள் என்று சொல்கிறார். God does not normally command us to give everything that belongs to Him. He allows us to keep some as managers on His behalf. தேவன் தனக்கு சொந்தமான அனைத்தையும் கொடுக்கும்படி பொதுவாக நமக்கு கட்டளையிடுவதில்லை. அவர் சார்பாக நம்மை தம்முடைய சொத்துக்கு மேலாளர்களாக வைத்திருக்கிறார். இந்த பூமியில் எவ்வளோ சொத்து இருக்குது, லேண்ட் இருக்குது, நிலம் இருக்குது, பொண்ணு இருக்குது, பொருள் இருக்குது, பணம் இருக்குது, ஆஸ்தி இருக்குது, எல்லாம் அவருடையது. டெம்பரவரியாக மேனேஜர்ஸாக வாழ்கிறோம், வாழ்க்கை முடிந்ததும் கடந்து போகிறோம், அடுத்த மேனேஜர் வந்து விடுகிறான். தேவஜனமே, ஆனால் இந்த தசம பாகங்களும் காணிக்கைகளும் வேறு. But the tithes and offerings are different. They are not given to us to manage. They belong to what the Lord God calls my house, the house of the Lord. மகனே, உன் கையில் இருப்பதில் தசம பாகத்தை கொடுத்து விட்ட மீதியை தான் நீ கையாளுவதற்கு அதிகாரம் கொடுக்கிறாரே தவிர அந்த தசம பாகத்தை நீ கையாளக்கூடாது, அதை கர்த்தர் கையாள வேண்டும் என்று அதாக சொல்லப்படுகிறது. தசம பாகங்களும் காணிக்கைகளும் வேறு. அவைகளை நிர்வகிக்க நமக்கு அதிகாரம் வழங்கப்படவில்லை. அவைகளை கர்த்தர் என் ஆலயத்துக்கு கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய வீடு என்று அவர் அழைப்பது அவருடைய சபையை சேர்ந்ததாக இருக்கிறது. அப்போ நம்ம திங்க் பண்ணலாம், பாஸ்டர் 10ல் ஒரு பாகம், அதாவது 100ல் 10% நான் தசம பாகம் கொடுத்தா மீதி 90% என் இஷ்டப்படி வாழலாமா? இல்லை, மீதி 90% நீங்கள் நேரடியாக நிர்வகிக்க அவர் அனுமதிக்கிறார். அந்த 10% என்னிடத்தில் கொடு,
என் ஆலயத்தில் கொடு, அது விதையைப் போல கொடு என்று சொல்கிறார். மறுபடியுமாக சங்கீதம் 24:1 படிக்கிறேன். பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது, எல்லாம் அவருடையது, எல்லாம் அவருடையது. நம் கையில் கொடுத்து நம்மை டெஸ்ட் பண்ணுகிறார் தசம பாகத்தினால். வெரி குட். பழைய ஏற்பாடு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கு சகோதர சகோதரிகளே. அந்த தசம பாகத்தின் அமைப்பு லேவியராகமம் 5ஆம் அதிகாரம் நீங்கள் படிச்சிங்க வீட்டில் 14 வரைக்கும் படித்தோம்னா, தசம பாகம் கொடுக்கவில்லை என்றால் அந்த பணத்தை நம்ம கையாண்டுட்டோம்னா 20% பெனால்ட்டி. லேவியராகமம் 5:14 நீங்கள் போய் படித்து பார்த்துங்க. 20% பெனால்ட்டி. அது மட்டும் இல்லை, லேவியராகமம் 22:14 படிங்க, லேவியராகமம் 27, 31, 32 கூட படித்தால் கூட இதுக்கெல்லாம் தசம பாகத்தை எப்படி கையாள வேண்டும், கையாளவில்லை என்றால், சரியாய் செய்யவில்லை என்றால் எப்படி பெனால்ட்டி போட்டு கொடுக்க வேண்டும் என்று கொடுத்திருக்கிறார், தேவன் சொல்லியிருக்கிறார். இப்போ கொஸ்டின் எழும்புது, ஆர் கிறிஸ்டியன்ஸ் அண்டர் லா இன் ரிகார்ட் ஆஃப் டயத்திங்? தசம பாகம் தொடர்பாக கிறிஸ்தவர்கள் நியாயப்பிரமாணத்தின் கீழ் உள்ளார்களா? பாஸ்டர், தசம பாகம் நமக்கும் சம்பந்தமா? நம்ம தான் கிறிஸ்டியன்ஸ் ஆச்சே. பைபிள் என்ன சொல்லுது பாருங்க, யோவான் 1:17, எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசே மூலமாக கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. For the law was given by Moses, but grace and truth came by Jesus Christ. John 1:17. பாஸ்டர், நீங்கள் லேவியராகமம் படிச்சீங்க, உபாகமம் படிச்சீங்க, என்னாகமம் படிச்சீங்க, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் நாங்கள் படிக்கிறோம். மோசே மூலமாய் வந்த நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது, எங்களுக்கு எடுக்குமா, நமக்கு எடுக்குமா என்கிற கேள்வி நமக்கு வரும்பொழுது தான் டயத்னா என்ன, அது எங்கேருந்து துவங்குச்சு என்று அதனுடைய ரூட்டை போய் பார்க்கும்போது, டயத்திங் does not start from Mosaic law. மோசே கொடுத்த நியாயப்பிரமாணத்திலிருந்து தசம பாகம் தொடங்கவில்லை என்று தெரிகிறது. Nevertheless, the practice and principle of tithing came long before the law. ஆயினும் கூட தசம பாகம் கொடுப்பதற்கான நடைமுறை மற்றும் கொள்கை நியாயப்பிரமாணத்திற்கு நீண்ட காலத்துக்கு முன்பே வந்தது. நீண்ட காலத்துக்கு முன்பதாக போய் பார்க்கலாமா? எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 18-20 வரைக்கும் படிக்கும்போது, ஆபிரகாம், இந்த இஸ்ரவேலுடைய தாத்தாவாய் இருக்கிற ஆபிரகாம் மெல்கிசெதக்கு என்று சொல்லுகிற சாலேமின் ராஜாவுக்கு தசம பாகம் கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. அதை பற்றி படிப்போம். ஆதியாகமம் 14:18-20. அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். இந்த மெல்கிசேதேக்கு என்று சொல்கிற இந்த சாலேமின் ராஜாவுக்கு ஆபிரகாம் தசம பாகம் கொடுத்தார். ஒரு நிமிஷம் யோசிங்க. ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கு, ஈசாக்குடைய மகன் யாக்கோபு, யாக்கோபுடைய மகன் லேவி. இந்த லேவி தான் மீதி உள்ள அவங்க அண்ணன் தம்பிங்க கையில் தசம பாகம் வாங்குறாரு. தசம பாகம் அப்போ லேவி கையில் தான் ஸ்டார்ட் ஆச்சானா? இல்லை, லேவியோட தாத்தா, கொள்ளு தாத்தா ஆபிரகாமே தசம பாகம் கொடுத்துருக்காரு. யாருக்கு கொடுத்துருக்கிறாரு? மெல்கிசேதேக்குக்கு, சாலேமின் ராஜாவுக்கு கொடுத்துருக்காரு. அப்போ தசம பாகம் என்பது லேவியிலேருந்து துவங்கலை, அது மெல்கிசேதேக்கிலேருந்து துவங்குது, ஆபிரகாமிலிருந்து துவங்குகிறது. இதைத்தான் புதிய ஏற்பாட்டில் சொல்லப்படுகிறது. புதிய ஏற்பாட்டில் மெல்கிசேதேக்கின் ஆசாரியத்துவத்தின் கீழ் நாம் தொடர்ந்து தசம பாகம் கொடுக்கிறோம். பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், நீங்கள் இன்னைக்கு தசம பாகம் கொடுக்குறீங்களே, சோர்ந்து போகாமல் கர்த்தருக்கு கொடுங்க. லேவியர்களுடைய முறைமையின்படி அல்ல, மெல்கிசேதேக்கின் முறையின்படி கொடுக்கிறீர்கள். இது தேவனுக்கென்று பரிசுத்தப்படுத்தப்பட்டது, சுவிசேஷத்தின் முன்னேற்றத்திற்காகவும் சபை வளர்ச்சிக்காகவும் ஏழை மற்றும் தேவை உள்ளவர்களுக்காகவும் உபயோகப்படுத்தப்படுகின்றது. ஆகையால் கிறிஸ்துவில் உள்ள அனைத்து விசுவாசிகளுக்கும் இது செல்லுபடியாகும். எபிரேய நிருபக்காரன் என்ன சொல்றார் பாருங்க. எபிரேயர் 7:5-9 வரைக்கும் படிக்கிறேன். மெல்கிசேதேக்கை பற்றி பேசுகிறார். லேவியின் புத்திரரில் ஆசாரியத்துவத்தை அடைகிறவர்களும் ஆபிரகாமின் அறையில் இருந்து வந்த தங்கள் சகோதரரான ஜனங்களின் கையிலே நியாயப்பிரமாணத்தின்படி தசம பாகம் வாங்குவதற்கு கட்டளை பெற்றிருக்கிறார்கள். ஆகிலும் அவருடைய வம்ச வரிசையில் வராதவனாகிய இவன்
ஆபிரகாமின் கையில் தசமபாகம் வாங்கி வாக்குத்தத்தங்களை பெற்றவனை ஆசீர்வதித்தான். சிறியவன் பெரியவனாலே ஆசீர்வதிக்கப்படுவான், அதற்கு சந்தேகமில்லை. அன்றியும் இங்கே மரிக்கிற மனுஷர்கள் தசமபாகம் வாங்குகிறார்கள், அங்கேயோ பிழைத்திருக்கிறான் என்று சாட்சி பெற்றவன் வாங்கினான். அன்றியும் மெல்கிசேதேக்கு ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு போனபோது லேவியனானவன் தன் தகப்பனுடைய அறையில் இருந்தபடியால் தசமபாகம் வாங்குகிற அவனும் ஆபிரகாமின் மூலமாய் தசமபாகம் கொடுத்தான் என்று சொல்லலாமே. ஆக ஆபிரகாம் தேவனுக்கு தசமபாகம் கொடுத்தார், ஆபிரகாம் மெல்கிசேதேக்குக்கு கொடுத்தார் என்று சொல்லலாம். அதைத்தான் ஆபிரகாம் தேவனுக்கு கொடுத்தார் என்றும் சொல்கிறோம். தசமபாகம் என்பது பழைய ஏற்பாட்டில் உள்ள நியாயப்பிரமாணத்தில் வந்ததல்ல, அதற்கு முன்பதாக இருந்து வந்தது. சரி, இந்த காணிக்கைகளையும் தசமபாகங்களையும் பற்றி பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்கிறார்? 1 கொரிந்தியர் 16:1-4 வரைக்கும் படித்தோம் என்றால், பரிசுத்தவான்களுக்காக சேர்க்கப்படும் தர்ம பணத்தை குறித்து நான் கலாத்திய நாட்டு சபைகளுக்கு பண்ணின திட்டத்தின்படியே நீங்களும் செய்யுங்கள். நான் வந்திருக்கும் போது பணம் சேர்க்குதல் இராதபடிக்கு உங்களில் அவனவன் வாரத்தின் முதல் நாள் தோறும் தன் தன் வரவுக்கு தக்கதாக எதையாகிலும் தன் இடத்தில் சேர்த்து வைக்க கடவன். நான் வரும்போது உங்கள் உபகாரத்தை எருசலேமுக்கு கொண்டு போகும்படிக்கு நீங்கள் தகுதி உள்ளவர்களாக குறிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களிடத்தில் நிருபங்களை கொடுத்து அவைகளை அனுப்புவேன். நானும் போகத்தக்கதானால் அவர்களினோடு கூட வரலாம். இந்த பணம் பரிசுத்தவான்களுக்கு சேர்க்கப்படும் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். இட் should be periodic. கொடுக்கிற இந்த காணிக்கை என்பது பீரியாடிக்காக இருக்க வேண்டும், குறிப்பிட்ட இடைவெளிகளுடன் மறுபடியும் நிகழ்கிற ஒரு காரியமாக இருக்க வேண்டும். பிளான்ட், திட்டமிட்டு கொடுக்கப்பட வேண்டியதாக இருக்க வேண்டும். யூ ஷுட் திங்க் இட் இன் அட்வான்ஸ் டு கிவ். ப்ரொபோஷனல், சரியான அளவு விகிதம் கொண்டுள்ளதாக இருக்க வேண்டும். அதுதான் வசனம் சொல்லிச்சு 10% என்று. பிரைவேட், தனிப்பட்ட, அந்தரங்கமாக, தனிப்பட்ட ரீதியாய் நீ யாருக்கும் வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியாதபடி கர்த்தருடைய ராஜ்யத்தில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு பலன் அளிப்பார் என்று சொன்னார் பவுல் அப்போஸ்தலன் மூலமாக. இதே பவுல் அப்போஸ்தலன் 2 கொரிந்தியர் 9 அதிகாரம் முழுவதும் பேசும்பொழுது ஜெனரஸ், தாராளமாக பெருந்தன்மையாக கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு என்று கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். ஃப்ரீ வில், சுதந்திரமாக நீங்களே யோசிச்சு கொடுக்கணும். குற்ற உணர்ச்சியோடோ அல்லது யாரோ ஒருவருடைய உந்துதலின் பேரோடு கூட கொடுக்கக்கூடாது. சில நேரத்தில் ஜனங்க என்கரேஜ் பண்ணுவாங்க, ஸ்கூல் ஃபீஸை கூட போட்டுடலாம், வாடகை பணத்தை கூட போட்டுடலாம். தேவஜனமே அப்படி அல்ல, அந்த மாதிரி கர்த்தர் ரிகவர் பண்ணல. ஆண்டவர் 10% எனக்கு தசமபாகம் கொடுன்னு சொன்னார். ஸ்கூலில் ஃபீஸ் கட்டுறதுக்கு, வீட்டு வாடகை கட்டுறது, அந்தந்த பணம் அதுக்கு. இவைகள்லாம் எடுத்து வைப்பதற்கு முன்பதாக தசமபாகம் கர்த்தருக்கு, யாருடைய உந்துதலின் பேரிலோ நீங்கள் கர்த்தருக்கென்று பணம் தரக்கூடாது, கர்த்தருக்கென்று காணிக்கை தரக்கூடாது. யூ ஷுட் கிவ் வித் யுவர் ஃப்ரீ வில். அந்த கொடுக்கிற சிறு தொகையாக இருந்தாலும் சேர்ஃபுல்லாக, மகிழ்ச்சியாக, கிவிங் ஹாப்பிலி அண்ட் ரிஜாய்சிங் இன் த லார்ட், ஆண்டவருக்குள்ள மகிழ்ச்சியாக தர வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜீசஸ் இதை லூக்கா 16:11 சொல்கிறாரு, அநீதியான உலகப் பொருளை பற்றி நீங்கள் உண்மையாக இராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள் என்று கேட்கிறார். கவனிங்க, many people with financial problems fail to do the most important thing. What is that important thing? Obey and honor God with your resources. நிதி பிரச்சனையில் உள்ள பலர் முதலில் மிக முக்கியமாய் செய்ய தவறுவிடுகிற காரியம் என்ன தெரியுமா? தேவனுக்கு பயந்து தங்களுக்கு கர்த்தர் கொடுத்த வளங்களை கொண்டு கனப்படுத்த மறுக்கின்றனர். கர்த்தர் உங்களுக்கு வளம் கொடுத்தார் என்றால், கர்த்தர் உங்களுக்கு ரிசோர்ஸ் கொடுத்தார் என்றால், ஃபர்ஸ்ட் these resources should be used to God and for his kingdom. கிறிஸ்துவை பொறுத்தவரை இந்த தசமபாகத்துடன் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னார் என்றால், நீதி, இரக்கம் மற்றும் விசுவாசம் போன்றவைகளை பற்றின அக்கறையுடன் தசமபாகத்தை நீ கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். வித் ரெஸ்பெக்ட் டு கிறிஸ்டியானிட்டி, ஜீசஸ் கிரைஸ்ட் ஹேஸ் டோல்ட் திஸ். கிறிஸ்துவ நிறுவனங்கள் அநேகம் இதை சொல்லிக் கொடுக்கிறது. ஜீசஸ் என்ன சொல்லிக் கொடுத்தாரு? Jesus has taught that tithing must be done in conjunction with a deep concern for justice, mercy and faithfulness. இயேசு கிறிஸ்து தசமபாகத்தை பற்றி சொல்லும்போது, நான் தசமபாகம் கொடுக்கிறேன், அதனால் நான் பெருமையாக இருக்கிறேன் என்று பெருமையும் படக்கூடாது. அப்படி பெருமைப்பட்டால் இயேசு கிறிஸ்து பேசின வார்த்தைகளை உங்களுக்காக சொல்லுகிறேன். மத்தேயு 23:23 மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒர்த்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டு விட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் செய்ய வேண்டும். அண்டர்லைன் பண்ணிக்கணும், தசமபாகமும் கொடுக்கணும், நீதி, இரக்கம், விசுவாசத்தையும் செய்ய வேண்டும் என்று
சொன்னார். In today's world, tithing is one of the important doctrine in many Christian denominations. கிறிஸ்தவ பிரிவுகளில் தசமபாகம் என்பது ஒரு முக்கியமான கோட்பாடாக இருக்கிறது. Some Christian churches, அவர்கள் they emphasize and they prioritize that tithing should be given. This is called a storehouse tithing. அநேக கிறிஸ்தவ தேவாலயங்கள் storehouse tithing, பண்டசாலை தசமபாகம் என்ற கருத்தை கற்பிக்கின்றன. இது அப்போஸ்தலர்களுக்கோ அல்லது சுவிசேஷ செயல்பாட்டிற்கோ அல்லது தொண்டு நிறுவனங்களுக்கோ வழங்கப்படுவதற்கு முன்பு உள்ளூர் தேவாலயத்திற்கு, நீங்கள் எந்த சபையில் இருக்கிறீர்களோ அந்த தேவாலயத்துக்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது. சரி, நம்ம கையில் கர்த்தர் ரிசோர்ஸ் கொடுக்கும்போது, வளம் கொடுக்கும்போது, பணம் கொடுக்கும்போது என்ன பாஸ்டர் பண்ணுறது? இஷ்டத்துக்கு ஜாலியாக இருக்கலாமா? மத்தேயு 6:33 சொல்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னார். பட் seek ye first the kingdom of God and his righteousness and all these things shall be added unto you. மகனே மகளே, தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடு. தேவனுடைய ராஜ்யம் தான் இந்த பழைய ஏற்பாடு காலத்தில் இதை சொன்னது. தசம பாகம் எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். bring all the tithes into the storehouses. உன்னோட எல்லாம் கொண்டு வா, இல்லை தசம பாகத்தை கொண்டு வா. தசம பாகத்தினால் பெருமைப்படுவது ஆபத்தானது. தசம பாகம் கொடுப்பதினால் பெருமைப்படுவது ஆபத்தானது. சரியான இதயத்துடன் செய்தால் அது நிச்சயமாக நேர்மறையான வெளிச்சத்தின் கிரியையாக இருக்கின்றது. லூக்கா 11:42 இயேசு சொன்னார், பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒருத்தலாம் மறிக்கொழுந்து முதலிய சகல பூண்டுகளிலும் தசமபாகம் கொடுத்து நியாயத்தையும் தேவ அன்பையும் விட்டு விடுகிறீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும் என்று சொன்னார். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகத்தை கொண்டு வாருங்கள். கொண்டு வந்து என்னை பரீட்சை செய்து பாருங்கள். அண்ட் ட்ரை மீ நவ். என்னை சோதித்து பாருங்கள். நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொடுக்காமல் போக மட்டும் உன் மீது ஆசீர்வாதத்தை வர்ஷிக்காமல் இருக்கிறோனோ என்று சோதித்து பாருங்கள் என்று சொல்லுகிறார். தசம பாகம் பற்றிய தேவனின் வார்த்தைகளுக்கான சூழல் தேவன் உண்மை உள்ளவர் என்கிற போதனையாகும். தசம பாகம் என்பது அந்த போதனையின் ஒரு எடுத்துக்காட்டு மட்டுமே. The context of God's words about tithes is the teaching that God is faithful. The matter of tithes is only an illustration of that teaching. வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மீது ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டினோம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தம்முடைய மக்கள் அவர் சொன்னபடி தசமபாகம் கொடுக்கும்போது தேவன் ஆசீர்வாதத்தின் வர்ஷிப்பு மற்றும் ஆசீர்வாதத்தின் பாதுகாப்பை வாக்குறுதி அளிக்கிறார். அவர் சொல்லுகிறார், ஐ வில் ரிபியூக் த டிவோரர். நான் பட்சித்து போடுகிறவைகளை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன். நம்முடைய பணத்தை, நம்முடைய பொருளை, நம்முடைய ரிசோர்ஸை பட்சித்து போடுகிறவைகளை கர்த்தர் கண்டிப்பேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் ஆசீர்வாதமாய் வானத்தின் பலகனை கொடுத்து ஆசீர்வதிக்கிறது. 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரத்தில் படிச்சிங்கன்னா எப்படி இஸ்ரவேலுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார் என்று நமக்கு தெரியும். சரி, எல்லாம் கேட்டோம். ஜீசஸ் என்ன சொல்கிறார் பார்க்கலாமா? மத்தேயு 10:4 சொல்லுகிறது, உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான். தேவஜனமே, ஊழியம் செய்கிற மக்களுக்கு நான் காணிக்க கொடுக்கணுமா பாஸ்டர்? கொடுக்கக்கூடாதா? அவங்க ஏமாற்றிட்டாங்கன்னா, அவங்க உண்மை இல்லாதவங்களாக இருந்தாங்கன்னா? பிரதர், இயேசு சொன்னார், அவருடைய ஊழியத்தை செய்கிறவர்களை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னா அவரை ஏற்றுக்கிட்டதாட்டம். அவங்க தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா பாஸ்டர், அதை இயேசு பார்த்துக்குவார். 41ஆம் வசனத்தில் சொல்கிறார், மத்தேயு 10:41, தீர்க்கதரிசி என்னும் நாமத்தின் நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்கிறவன் தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலனை அடைவான். நீதிமான் என்னும் நாமத்தின் நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள்கிறவன் நீதிமானுக்கு ஏற்ற பலன் அடைவான். சீஷன் என்னும் நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமற் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவஜனமே, இன்றைய செய்தியினுடைய தலைப்பு என்ன தெரியுமா? இன்வெஸ்டிங் இன் த கிங்டம் ஆஃப் காட். தேவனுடைய ராஜ்யத்தில் இன்வெஸ்ட் பண்ணது. மார்க் 9:43 சொன்னார், நீங்கள் கிறிஸ்துவுடையவர்களாக இருக்கிறபடினாலே என் நாமத்தின் நிமித்தம் உங்களுக்கு ஒரு கலசம் குடிக்க கொடுக்கிறவன் தன் பலனை அடையாமல் போவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் ஜீசஸோட ராஜ்யத்துக்காக, ஜீசஸோட டிசைபிள்ஸ்க்கு, ஜீசஸோட ஊழியக்காரோட வாழ்க்கையில் இன்வெஸ்ட் பண்ணுவதெல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். வாட் இஸ் த மாரல்? இதுலேருந்து என்ன கற்றுக்கொள்கிறோம்? தசமபாகம் கிறிஸ்துவ சமூகத்தின் ஒரு சிலரால் ஒரு வகையில் சமூக பொருளாதார கண்ணோட்டத்தில்
தார்மீக ரீதியாக கொடுக்க தேவையில்லை, இது தவறானது என்று சொல்வது அவர்களின் தனிப்பட்ட பார்வை. சிலர் சொல்லுவாங்க, ஏன் தரீங்க, காணிக்கலாம் ஒன்றும் தர வேணாம். அது அவங்களுடைய தனிப்பட்ட பார்வை. எந்த ஒரு குற்ற உணர்வோ யாருடைய தூண்டுதலோ இல்லாமல் பாரமாக எடுத்துக்கொள்ளாமல் நியாயமான முறையில் உங்களால் இயன்றதை நீங்கள் பங்களிக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். மேலும் அவர்கள் தங்கள் நாட்டப்பட்ட தங்கள் தேவாலயம் வளரவும், சிறு தேவாலயமோ கிராம தேவாலயமோ எந்த தேவாலயம் அது வளரவும், அது வலுவாக இருக்கவும் உதவதற்கான அவர்களின் நேரம், திறன்கள் மற்றும் முயற்சியை கொடுப்பதோடு தசம பாகத்தையும் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். உபாகமம் 26:12-15 வரைக்கும் படிக்கும்பொழுது அந்த மனுஷன் காணிக்கை கொடுத்து விட்டு தேவனுடைய ஆலயத்தில் இப்படி ஜெபிக்க வேண்டுமா, இஸ்ரவேலன், நீ உன் வரத்தில் எல்லாம் 10 எடுத்து லேவியனும் பரதேசியும் திக்கற்ற பிள்ளையும் விதவையும் உன் வாசல்களில் புசித்து திருப்தியாகும்படி அவர்களுக்கு கொடுத்து தீர்ந்த பின்பு நீ உன் தேவனாய கர்த்தருடைய சந்நிதியில் போய் அவரை நோக்கி, தேவரீர் எனக்கு கொடுத்த எல்லா கட்டளைகளின்படியும் நான் பரிசுத்தமான பொருள்களை என் வீட்டிலிருந்து எடுத்து வந்து லேவியனுக்கும் பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் கொடுத்தேன். உம்முடைய கட்டளைகளில் ஒன்றையும் நான் மீறவும் இல்லை, மறக்கவும் இல்லை என்று சொல்வானாம். அவர் அந்த ஜெபத்தை கேட்டு அவனை ஆசீர்வதிப்பாராம். Let's hear the word of God. Let's obey the word of God. Many voices will speak around us. The test for these voices is, are these voices directing me to obey God and His word? நிறைய சத்தம் நம்ம காதுல வருது. கர்த்தருக்கு கொடுக்காத, ஒரு பயம் இருக்கு, ஒரு பதட்டம் இருக்கு, கொடுக்கலாமா இல்லை நம்மளை ஏமாத்திடுவாங்களா? பல பேர் தங்கள் கருத்துக்களை சொல்றாங்க. அன்னைக்கு பைபிள் என்ன சொல்லியிருக்குன்னு நான் சொன்னேன். யார் சொல்ற கருத்தும் கூட நம்ம கேட்டுக்கலாம். ஆனால் அந்த கருத்து நம்ம கர்த்தர் பக்கம் கீழ்ப்படிய வைக்கிறதா இல்லை கர்த்தரை விட்டு தூரத்தள்ளுதா? இதுதான் டெஸ்ட். கர்த்தர் பக்கம் கீழ்ப்படிய வந்தா அவர்கிட்ட போகலாம். நீங்க காணிக்க கொடுக்கலனா பரலோகம் போக முடியாதுன்னு பைபிள் சொல்லல. Even you don't give, the gates of heaven is open for you. நீங்க காணிக்க கொடுக்கலாம் கூட பரலோகம் திறக்கப்பட்டிருக்குது மகனே. heaven is free of cost, ரட்சிப்பு is free of cost, healing is free of cost. ஜீசஸ் கொடுக்கிற எல்லாமே ஃப்ரீ. அப்ப என்னதான் பாஸ்டர் பேச வரீங்க? இன்வெஸ்டிங் இன்டு தி கிங்டம் ஆஃப் காட். பாஸ்டர், எனக்கு இம்மையிலும் பலன் வேணும், மறுமையிலும் பலன் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நான் பூமியில் கொஞ்சம் எஃபர்ட் போடுவேன், எனக்கு எங்கேயும் பலன் வேணும், பரலோகம் போறேனே அங்கேயும் எனக்கு வேண்டும் என்றால், நான் சொல்ற வசனத்தை கேர்ஃபுல்லாக கவனிங்க. மத்தேயு 6:1-4 the Lord himself quote, இயேசுவே இதை சொன்னார், மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பதாக தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை. ஆகையால் நீ தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்கார ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பதாக தாரை உதவியாதே, அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ தர்மம் செய்யும்போது உன் தர்மம் அந்தகாரமாய் இருப்பதற்கு உன் வலது கை செய்கிறதை உன் இடது கை அறியாதிருக்க கடவது. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பதிலளிப்பார். தேவஜனமே, நீ தர்மம் செய்ய வேண்டும், கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு என்று கொடுக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். ஃபோர்ஸ் பண்றாரா பாஸ்டர்? இல்லை. அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு பலன் அளிப்பார் என்று சொல்வார். என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு how to invest in the kingdom of God. The method of investing in the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தில் முதலீடு செய்யும் முறை. என்னுடைய சாட்சி பற்றி நான் சொல்கிறேன் கேளுங்க. என்னுடைய படிப்பு ஃபிசியோதெரப்பி, ஸ்போர்ட்ஸ் ஃபிசியோதெரபிஸ்ட், இயன் முறை மருத்துவராக நான் ஏறக்குறைய 20 ஆண்டுகளுக்கு மேலாக வேலை செய்து கொண்டிருக்கும் போது காணிக்கை கொடுக்கும் போதெல்லாம் நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, நீ உன் பணத்தை வேஸ்ட் பண்ணுற. இல்லைங்க, நான் ஆண்டவர் கொடுக்குறேன். நீ கொடுக்குற பணம் என்ன ஆகுது தெரியுமா? மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, சிலர் ஏமாத்துறாங்கன்றலாம் சொல்லுவாங்க. நானும் கொஞ்ச நாள் கொடுப்பேன், கொஞ்ச நாள் நிறுத்திலாம் வச்சுருந்தேன். ஆனால் வசனத்தை படிக்கும்போது கீழ்ப்படினோன்னு ஒரு எண்ணம் வரும், கொடுப்பேன். திரும்ப நிறைய வாய்ஸஸ், ஏன் கொடுக்குற, கொடுக்காத, வேஸ்ட்டு, அதுக்கு வேறு எதுனா பண்ணு, லேண்ட் வாங்கி போடு அப்படிலாம் சொல்லுவாங்க. சில நேரத்தில் இந்த வசனம் பேசும், சில நேரத்தில் மனிதர்கள் பேசுவார்கள். ஆனால் இந்த காணிக்கை கொடுக்கறது என்பது
ஒரு ஃபோர்ஸ் இல்லை, அது எனக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் கொடுத்ததில்ல, என்னோடு கூட அவரை பார்ட்னர்ஷிப் ஆக்கிறதுக்கான ஒரு வழி, அவரையும் நானும் இணைந்து செய்வதற்கான வழி என்று நான் தெரிந்து கொண்ட பிறகு நான் காணிக்கை கொடுக்கும்போது சந்தோஷமாக கொண்டு போவேன். அந்த காணிக்கை பெட்டி மேலே வச்சுட்டு யாருக்கும் தெரியாமல் வச்சுட்டு அவரை பார்த்து பேசுவேன், ஜீசஸ் நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது, இதில் 10% உனக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கையா, நீ வாங்கிக்கோ, உமக்குன்னு தரேன். நீங்கள் யாரையும் பார்த்து நான் தரல, அவங்க மூஞ்சியை பார்த்து கொடுத்து அவங்க கையில் கொடுத்து அவங்களால நான் ஏமாந்து போக வேண்டாம், உமக்கு தரேன், இதில் உம்முடைய ராஜ்யம் கட்டப்படணும்னு அன்னையிலேருந்து நான் இந்த ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தேன். அந்த காணிக்கை பெட்டிக்கிட்ட போவேன், அது மேலே வைப்பேன், அவர்கிட்ட பேசுவேன், உங்ககிட்ட இன்வெஸ்ட் பண்ணுறேன், ஐ எம் இன்வெஸ்டிங் இன் டு யுவர் கிங்டம். ஒரு கலசம் தண்ணி கொடுத்தா கூட இம்மையிலையும் பலன் தருவேன் மறுமையிலும் பலன் தருவேன்னு சொன்னீங்களே, என் உடல் உழைப்பில் தரையா. செய்யும் தொழிலே தெய்வம் அல்ல, செய்யும் தொழிலில் தெய்வம் என்பது போல நீ என் தொழிலில் வந்து என் கூட வா ராஜா என்று கொடுக்க ஆரம்பித்தேன். என்னால் முடிந்ததை என்றதை கொடுக்கும்போது கூட ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதுக்கு முன்பதாக எவ்வளோ கொடுத்தாலும் ஒரு சந்தோஷம் இருக்காது, ஐயோ இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ என்று. அதன் பிறகு என்னால் முடிந்த சிறு தொகையை கொடுக்கும்போது கூட, ஜீசஸ் யூ ஆர் மை பார்ட்னர், ஐ எம் பார்ட்னரிங் வித் யூ, ஐ எம் இன்வெஸ்டிங் இன் டு யுவர் கிங்டம், உம்முடைய ராஜ்யத்தில் நான் கொடுக்கிறேன் என்று கொடுக்க ஆரம்பித்தேன். எனக்கு மாபெரும் மகிழ்ச்சி வந்தது. இந்த இயேசு என் வாழ்வின் பலனானார், என் உள்ளம் முழுவதும் ஆனந்தமாய் மாறினது. தேவஜனமே, இன்றைக்கு நாம் டயத்திங் பற்றி பார்த்தோம். இந்த டயத்திங் என்பது ஒரு உடன்படிக்கை. நீங்களும் நானும் ஜீசஸோட அன்றைக்கு ஆபிரகாம் மெல்கிசேதேக்கு கொடுத்தது போல, நான் ஆபிரகாம் போல உமக்கு கொடுக்குற ராஜா, என் கஷ்டத்தில் தர ராஜா, நீர் கொடுத்ததுல நான் உமக்கு தர ராஜா என்று உடன்படிக்கையோடு அவரோடு வரும்பொழுது we are investing into the kingdom of God. மறந்துடாதீங்க, உங்களுடைய காணிக்கைகளை நீங்கள் கர்த்தரிடத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. இயேசு எந்தன் வாழ்வில் வேலனானார். எந்தன் வாலிப காலமெல்லாம் எந்தன் வாழ்க்கையின் துணையானா, எந்தன் வாலிப காலமெல்லாம் எந்தன் வாழ்க்கையின் துணையானா, உம் நாமமே தழைத்தோங்க நான் பாடுவேன் உமக்காக, எந்த இதயமே உம்மை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும், எந்த இதயமே உம்மை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும். இயேசு எந்தன் வாழ்வில் பலனானா, எனக்கு ஆனந்தம். இயேசு எந்தன் வாழ்வில் பலனானா, எனக்கு ஆனந்தம். பெரும் தீமைகள் அகன்றோட, பொல்லா மாயைகள் மறைந்தோட, பெரும் தீமைகள் அகன்றோட, பொல்லா மாயைகள் மறைந்தோட, உமதாவின் அருள் காண வரும் காலம் உமதாகும். எந்த இதயமே உம்மை பாடும், எந்த இதயமே உம்மை பாடும், எந்த இதயமே உம்மை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும். இயேசு எந்தன் வாழ்வில் பலனானா, எனக்கு ஆனந்தம். தேவஜனமே, என் வாழ்க்கையில் என்னுடைய பலனே அவர் கொடுத்தது, என் கையில் உள்ள பணம் அவர் கொடுத்தது, என் கையில் உள்ள எல்லா ரிசோர்ஸும் அவர் கொடுத்தது. இந்த இயேசு தான் என் பலன். நான் அவரோடு கூட உடன்படிக்கை செய்யும்போது என் வளத்தையும், அது அகிலம் என் ரிசோர்ஸையும், என் பணத்தையும், என் பலத்தையும், என் சரீர உழைப்பையும் நான் அவருக்கு கொடுக்கிறேன். அவர் என்னை பார்த்து மகிழ்கிறார். நீங்களும் கூட ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, ஆண்டவருடைய ஆலயத்துக்குன்னு எங்கெங்கெல்லாம் கொடுக்குறீங்களோ உலகம் முழுக்கும் கொடுப்பீங்க. கொடுக்கும்போது ஒரு எண்ணத்தோடு கொடுங்க, தலைவா நான் உனக்கு தரேன்யா,
எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், அதனால நான் தரையா. இயேசுவே, நீ எனக்காக உயிரே கொடுத்த, நான் என் உயிரை கூட உனக்கு தரையா. நான் கஷ்டப்பட்ட பணத்தில் உனக்கு தசமமாக தரையா, உனக்கு தரையா என்று அந்த ராஜா கீழே பேசிட்டு ஜெபம் பண்ணிட்டு, ஒரு மகனா, பரலோக தந்தையுடைய மகனா அந்த காணிக்க பெட்டிக்கையில் போய் நின்று, அந்த காணிக்க பை வரும்போது நின்று ஜெபம் பண்ணிட்டு, என் தலைவா, என் ராஜா, இந்தா என்று போடுங்க. கர்த்தருக்காக ஊழியம் செய்யும்போது, உங்க பலத்தை கொடுக்கும்போது, மனுஷர் காண வேண்டும் என்று செய்ய வேண்டாம். மத்தேயு 6 சொன்னார், என் ராஜா, என் பலம் உனக்குயா. நான் சோறு தண்ணி இல்லாத ஓடுறேன், உனக்கு செய்யறையா. நான் கஷ்டத்தோட ஓடுறேன், உனக்கு செய்யறையா. எனக்கு உடம்பு முடியாத போது கூட நான் போறேன், எந்த மனுஷருக்கும் போல உமக்கு போகிறனையா போனீங்கன்னா தான் you will be investing into the kingdom of God. யாரோ ஒரு மனுஷர் சொன்னார், யாரோ எங்க பாஸ்டர் சொன்னார், எங்க செல் லீடர் சொன்னார், எங்க பிரதர் சொன்னார் என்று போவீர்கள் என்றால் இடரல் அடைவீர்கள். உங்க முன்பதாக சேலஞ்ச், are you ready to invest in the kingdom of God? தேவனுடைய ராஜ்யத்துக்கு, தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்கள் பங்காளர்களாக மாற வேண்டும், அதில் முதலீடு செய்ய வேண்டும் என்றால் உங்கள் இதயத்தில் கையை வைத்து என்னோடு கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். அப்பா பிதாவே, இந்த வேளையிலும் கூட ஜெபிக்கிறேன். என் பணம், என் பலம், என் திறமை, என் தாளந்து சகலமும் உமக்கு சொந்தம் ராஜா. இதோ இவைகள் எல்லாவற்றையும் கொண்டு உம் ராஜ்யத்தில் முதலீடு செய்கிறேன். என்னை ஏற்றுக்கொள்ளும், என் காணிக்கைகளையும் ஏற்றுக்கொள்ளும். பரலோகம் ஃப்ரீயாக திறக்கிறது, ரட்சிப்பு ஃப்ரீ என்பதை கேள்விப்பட்டேன். ஆனாலும் நானே முன் வந்து உம்மோடு உடன்படிக்கை செய்து, உம்மை நேசிக்கிற நேசத்தினால், உம்மீது உள்ள அன்பினால் இவைகளை உமக்கு காணிக்கையாக கொண்டு வந்து உம்மோடு இணைகிறேன். பரமபிதாவே, நீர் எனக்கு கொடுத்தவைகளில் முதன்மையானவைகள் என்றைக்கும் உமக்குத்தான் சொந்தம். என் ராஜாவே, இவைகளை ஏற்றுக்கொள்ளும். உம்மீது வாஞ்சையா இருக்கிறேன், உம்மீது அன்பாய் இருக்கிறேன், உம்மை மிகவும் நேசிக்கிறேன். உம் செல்ல பிள்ளையாக இயேசுவை மிகவும் நேசிக்கிறேன். அந்த ராஜாதி ராஜாவுடைய ராஜ்யத்துக்கு இதோ என்னுடைய முதலீடுகள், என்னுடைய முதலீடுகள். இதை ஏற்றுக்கொள்ளும், அங்கீகரியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருக்காக நீங்கள் செய்கிறீர்கள், கர்த்தர் உங்களை கோடா கோடி ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்காக நான் செய்கிறேன், கர்த்தர் என்னையும் கோடா கோடி ஆசீர்வதிப்பாராக. God bless you. Shalom. ஆரோனின் ஆசீர்வாதம். இவரக்கா அடோனாய் வயீஷ் மர்ரக்கா யாஏர் அடோனாய் பனேவ லஹா விஹுனஹா ஈஷா அடோனாய் பனேவ லஹா வயசம் லஹா ஷாலோம் வயசம் லஹா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன் மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஷலோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.